ஹாய் வியூவர்ஸ், இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா சீரிஸோட எல்லா மேட்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது இந்தியாவும் இங்கிலாந்து மோதக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மேட்ச் வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து நடக்குது. பிப்ரவரி 6 வந்து பார்த்தோம்னா 6-8 காம்பினேஷன், அதாவது சுக்கிரனும் சனி சேர்ந்த காம்பினேஷன். சுக்கிரனும் சனி சேர்ந்த யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் வந்து பார்த்தோம்னா புதனை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். சனியை சேர்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆவரேஜாக வந்து இருக்கும். அதுபடி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து பார்க்கலாம். இந்தியாவோட பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி, குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இது வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரியல. ஒரு மேட்ச் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்டான பிளேயிங் லெவன் வந்து கிடைச்சிடும். இப்போ இந்த பிளேயிங் லெவனில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண வந்து பார்க்கலாம். ரோஹித் சர்மா வந்து பார்த்தோன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து சுப்மன் கில் வந்து ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து விராட் கோலி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயரும் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஹார்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தோம்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து முகமது ஷமி 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும் அந்த டேட்டு. இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா குல்தீப் யாதவ் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு வந்து இருக்கும். குல்தீப் யாதவ் வந்து 3+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வாஷிங்டன் சுந்தர் வந்து 1 விக்கெட் வந்து எடுப்பார். நெக்ஸ்ட் இங்கிலாந்தில் வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்தோட பிளேயிங் லெவன் வந்து பென் டக்கட், பில் சால்ட், ஜோ ரூட், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேமி ஓர்டன், அடில் ரசீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், பி கேட்ஸ், மார்க் வுட். இது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பென் டக்கட் வந்து எடுத்துக்கிட்டு போது 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பில் சால்ட் வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜோ ரூட் ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். இப்போ ஜோ ரூட்டுக்கு பவுலிங் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா SA T20 நினச்சா அதை பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் பவுலிங் போடுவார், பேட்டிங் வந்து ஆடுவார் டாப் ஆர்டர்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ பாயிண்ட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமாக வந்து இருக்குது. இப்போ ஜோ ரூட் வந்து ஒரு 18-20 ரன் அடித்தாலுமே ஒரு விக்கெட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரீம் டீமுக்கு வந்து வந்துடுவார். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வந்து போட்டுக்கோங்க. நான் சொல்கிறது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி டீம் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாஸ் பட்லர் எடுத்துட்டோம்னா ஒரு 28+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜேமி ஓர்டன் 2-3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து அடில் ரசீத் வந்து பார்த்தோம்னா 1 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பி கேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து எடுப்பார். மார்க் வுட் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது இந்தியாவில் இங்கிலாந்தில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கிலாந்தில் வந்து பார்த்தோம்னா பில் சால்ட்டு, ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், ஜேமி ஓர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போது யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடலான்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ விராட் கோலி, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் உங்கள் 3 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் இப்போது வந்திருக்க நியூ பாயிண்ட் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னதை வச்சு டீம் வந்து க்ரியேட் பண்ணி போடுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து 2 விக்கெட் எடுப்பார்னு ஒரு பவுலர் வந்து சொல்கிறேன். அவர் 2 விக்கெட் எடுத்தார்னு வச்சுங்க, கேட்ச் ஆச்சுன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரும். ஆரம்பத்தில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பார். இப்போ ODIயில் வந்து 3 டாட் பால் வந்து போட்டால் தான் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான சான்ஸே வந்திருக்கும். பவுலருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அதே பேட்ஸ்மேன்ஸ் 25 to 30 ரன்ஸ் ஆனாலே பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வந்து டீம் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க.